மை சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஆச்சுன்னா, கெவின் ப்ரோ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, எகிப்து சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தாரு. அதில் ஒரு காமெண்ட் இந்த மாதிரி வந்திருக்குன்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் அனுப்பிச்சி வச்சிருந்தாரு. அந்த காமெண்ட் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பார்த்ததுக்கப்புறம் உண்மையாகவே சிரிக்கிறதா இல்லை அந்த நபர் யாருன்னு தேடி போய் 4 மிதி மிதிக்கிறதான்னு தெரியல. ஏன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்க நேமை பாருங்களேன், சூடோ சயின்டிஸ்ட் கிரஹாம் ஹான்காக். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். இந்த விஷயத்தெல்லாம் ஆஸ்டெக், இன்காஸ், மெசோபொட்டேமியா சிவிலைசேஷன் இன்னும் மிக பழமையாக இருக்கக்கூடிய பல நாகரிகங்களையும் எப்படி தமிழர்கள் உருவாக்குனாங்கன்னு நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதெல்லாம் என்ன ஏதுன்னு ஆராயாமல் இவன் ஏன் இது மாதிரியான விஷயங்களை சொல்கிறான்னு சுயமாக தேடி பார்க்குற அறிவு இல்லாமல் அவன் சொல்கிறது போய் ஒரு பிலாசபி ஒன்று இருக்குது. அது சொன்ன ஒரு பேர் எனக்கு வந்துருச்சு. பட் ஆனால் சூப்பரான விஷயம் அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் 2 தடவை ஒருத்தன் என்ன சொல்கிறான்றத கேளுங்க. முதல் அவன் சொல்கிற விஷயத்த 2 தடவை கேளுங்க. அதுக்கப்புறம் தான், அதாவது 2வது விஷயமா தான் யார் சொல்கிறான்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு. அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா, எவன் அந்த கருத்தை பேசுகிறான், இவன் பேசுகிறானா இவன் அந்த கட்சியை சேர்ந்தவன், இவன் பேசுகிறானா இவன் அந்த ஐடியாலஜியை சேர்ந்தவன், இவன் பேசுகிறானா இவன் அப்பேற்பட்டவன், இவன் பேசுகிறானா இவன் இப்பேற்பட்டவன்னு எதுக்கு எடுத்தாலும் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். இதனாலேயே ஒருத்தன் என்ன பேசுகிறானே இங்கே கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அவன் நல்லதே பேசினாலும் உங்களுக்கானதே பேசினாலுமே அதை பொய், நகைச்சுவை, மித், கான்ஸ்பிரசி, அது என்னுடைய ஐடியாலஜிக்கு செட் ஆகாது, எனக்கு பிடிக்காத பேசுகிறான்ற ஒரு காரணத்திலேயே நீங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட காரணத்தால் அதை ஒதுக்குறது தான் தடுப்பூசிக்கு எதிராக, அதாவது கொரோனா ஊசிக்கு எதிராக பேசின ஆட்களில் பாரியம் ஒருத்தர். நான்லாம் ட்விட்டரில் உட்காந்து ஓயாமல் அதுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தவங்க தான். ஆனால் பாரி பேசும்போது இந்த மாதிரி ஊசிக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாரையுமே கான்ஸ்பிரசி பேசுகிறாங்க, அவங்களுக்கு அறிவு கிடையாது, அவங்க ஒரு முட்டாள், அவங்களுக்கு மருத்துவம்னா என்னன்னு தெரியாது, அவங்க எல்லாருமே மூளைக்கட்ட முண்டவன்னு பேசுகிற எல்லாருமே நம்ம செய்தியில் வந்ததுக்கப்புறம், அதாவது செய்தியிலேயே இந்த குறிப்பிட்ட ஊசியை போட்டவங்களுக்கு பக்க விளைவுகள் உண்டாகுதுன்னு போட்டதுமே எவனுமே அதை பற்றி வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் தப்பாயிடுச்சு இல்லையா? அதை ஒத்துக்கக்கூடிய மனசு இங்கே யாருக்குமே இல்லை. நான் பேசி ஏதாவது ஒரு தப்பு இருந்ததுன்னா நான் அதை ஒத்துப்பேன். ஆனால் இங்கே எல்லாரும் பாரியை கலாச்சிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க பேசின ஒரு விஷயம் சரியா இருந்ததுன்னு இங்கே ஒத்துக்கக்கூடிய தைரியமும் திராணியும் பகுத்தறிவாக பேசுகிற எவனுக்குமே கிடையாது. அப்படி இருக்கிறவனுக்கு தான் இங்கே எல்லாரையுமே கலாச்சிட்டு இருக்கிறது. அதுலேயும் இந்த பகுத்தறிவு டிகிரி இவங்க மட்டும் தான் வச்சுருப்பாங்களாம். மீதி யாருமே இந்த பகுத்தறிவு சம்மந்தம் பேசவே கூடாது. எது பேசினாலும் ஒன்று சயின்ஸ் சேனல்லேருந்து ஒரு தற்குறி வந்துடும், இல்லைன்னா மருத்துவத்திலேருந்து ஒரு தற்குறி வந்துடும். உங்களுக்கு தெரியுமா ஈவேரா அந்த காலத்திலேயே இதையெல்லாம் செய்தாருன்னு அப்படி பேசினா அது உண்மையாம். ஆனால் அவங்க சொல்ல எல்லாமே ஈவேரா பண்ணதும் கிடையாது, ஈவேரா வாழ்ந்த வாழ்க்கையும் வேற, அவர் சொன்னதும் வேற. அப்பேற்பட்ட ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாக தான் ஈவேரா வாழ்ந்தார். ஆனால் ஈவேரா இப்படி பண்ணார் அப்படி பண்ணான்னு சொல்கிறது எல்லாத்தையுமே இவங்க ஃபேக்ட் செக் பண்ணாமல் ஏற்றுப்பாங்களாம். பட் உண்மையாகவே பல மணி நேரம் உட்காந்து ஒருத்தன் இந்த மாதிரி நாகரிகத்தில் இப்பேற்பட்ட கதை இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணால் இது மாதிரியான பக்க விளைவுகள் உண்டாகும்னு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. இது கண்கூடா நடக்குதுன்னு சொன்னாலும் அதை கான்ஸ்பிரசினே சொல்லிட்டு பகுத்தறிவே இல்லைன்னு சொல்லிட்டு கடந்து போகிற தற்கூரிகள் நிறைந்த கூட்டமாக நம்ம இப்போ இருக்கோம். அந்த தற்கூரிகளின் ஒரு தற்கூரி தான் இந்த காமன் போட்ட தற்கூரி. மெசோபொட்டேமியன் சிவிலைசேஷனை சுற்றி, அதாவது மெசோபொட்டேமியா நாகரிகம் இருந்த அந்த இடங்களில் சுற்றி எவ்வளவு தமிழ் பெயர்கள் இருக்குன்னு இந்த கோமாளிக்கு தெரியாது, காமன் பண்ண இந்த கோமாளிக்கு தெரியாது. சரி, நம்ம பக்கத்தில், அதாவது மைக்ரோனேஷியா, பாலினேஷியா, இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய தமிழ் பெயர்கள் எத்தனை இருக்குன்னு இந்த தற்கூரிக்கு தெரியாது. சரி, அதை கூட விட்டுருவோம், அதெல்லாம் ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணணும். இந்த பக்கம் வருவோம், ஆப்கானிஸ்தானில், பாகிஸ்தானில் எத்தனை தமிழ் பெயர்கள் இருக்குன்னு இந்த தற்கூரிக்கு தெரியாது. அதை ஒரிசா பாலுவே சொல்லியிருக்காரு. அவர் சொல்லாத விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மைக்ரோனேஷியா, பாலினேஷியா, இங்கே எவ்வளவு தமிழ் பெயர்கள் இருக்குன்னு தெரியாது, இங்கே எவ்வளவு பழமையான கட்டுமானங்கள் இருக்குன்னு தெரியாது, இங்கே எவ்வளவு பழமையான சிலைகள் கிடைச்சிருக்குன்னு தெரியாது, இங்கே எவ்வளவு தொன்மையான எழுத்துக்கள் கிடைச்சிருக்குன்னு தெரியாது, கிரேக்கத்தில் எவ்வளவு தொன்மையான எழுத்துக்கள் கிடைச்சிருக்குன்னு தெரியாது, கிரேக்கத்துடைய பழமை என்னன்னு தெரியாது, ரோமர் காலத்துடைய பழமை என்னன்னு தெரியாது, ரோமர் காலத்துக்கு முன்னாடி இருந்த எகிப்தர்களுடைய பழமை என்னன்னு தெரியாது, பிரமிடை யார் கட்டதுன்னு தெரியாது, பிரமிடில் என்னென்ன மாதிரியான நமக்கு தொல்பொருள் கிடைச்சதுன்னே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் திஸ் கோமாளி என்ன சொல்லுதுன்னா, கிரஹாம் ஹான்காக் ஒரு சூடோ சயின்டிஸ்ட், அவர் பேசுகிறத கேட்டுட்டு இந்த தமிழ் மேனி வீடியோ போட்டு எல்லாத்துலேயுமே தமிழ் எங்கெங்கும் தமிழ் சொல்கிறாருன்னு அழுது வச்சிருக்கு.
உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கிரஹாம் ஹான்காக் சயின்டிஸ்டே கிடையாது, அது அவரே சொல்லியிருக்காரு. இது மாதிரியான தற்குறிகளுக்கு அவர்லாம் யார் என்னன்னே தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசுறது. இந்த மாதிரியான ஆட்களால் தான் ஆர்வம் இருக்கிறவங்க கூட, அதாவது மொழி மேலே பற்று இருக்கவங்க, வரலாறு தேடி போகணும்னு இருக்கிறவங்க கூட தைரியமாக முன் வரதே கிடையாது. எங்கே நம்மளை இவங்க அலட்சியப்படுத்திடுவாங்களோ, உதாசீனப்படுத்திடுவாங்களோ, நம்ம பேசுகிறத கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் பேச முன் வரவே மாட்டாங்க. பட் இந்த கோமாளியெல்லாம் உண்மையாலே கேமரா முன்னாடி பேசு, உனக்கு என்ன தெரியும், வரலாற்று ரீதியாக எது உண்மை எது பொய்ன்னு பேசுன்னு சொன்னால் இந்த காமெண்ட் பண்ண தற்கொலைகள்லாம் முன்னாடி நின்று பேசாது. ஏன்னா இது மாதிரியான தற்கொலைகளுக்கு தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு தொன்மை இருக்குன்றது சுத்தமாக தெரியாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உலக அளவில் இருக்க பழமையான வரலாற்றையும் பழங்கதைகளையும் பழமையான தொல்பொருள் சின்னங்களையும் பழமையான கட்டட இடிபாடுகளையும் பற்றி கேட்டால் இதுக்கெல்லாம் சொல்ல தெரியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மெசோபொட்டேமியா, ஆஸ்டெக், இன்கா, மாயன்ஸை பற்றி ஒரு வீடியோவாக போடுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ புக்கை ரெஃபர் பண்ணியிருப்பேன்னாவது இந்த கோமாளிக்கு தெரியுமா? சுத்தமாக தெரியாது. ஆனால் வாய் கூசாமல் இந்த தமிழ் வேங்கை உருட்டிட்டு இருக்காரு சொல்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துடுவாங்க. இப்போ கேம்பு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா சிகை கொர்ரன்னு சொல்லியிருந்தாரு. இது சிகை கொர்ரன் கிடையாது ப்ரோ, சிகை கொச்சன். இதை உங்களுடைய வீடியோ கீழே நிறைய பேர் காமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கொர்ரன் அங்கே ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்தை சிகை கொற்றன் எழுதவே இல்லை. அதுதான் மேட்டர். ஏன்னா இது 100% நான் உறுதியாக சொல்லுவேன். எழுத்தறிவு பெற்ற ஒருத்தன் அங்கே போய் தவறாக எழுதுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அங்கே போய் இவருடைய பேர் சேர்ந்ததுக்கான காரணம் என்னென்னா, இவர் அங்கே அதை போய் எழுதலை, இவருடைய பேரை வேற எவனையும் எழுதியிருக்கான். போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் என்னென்னா, சிகை கொற்றன் வந்தான், வந்ததால், வந்து விட்டதால் அவன் பார்த்து விட்டான் இருந்ததுன்னு. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேஸை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கே வேறு யாரோ இருந்து அவர் வரும்போது பார்த்ததால ஏதோ நடந்ததுன்னு அங்கே எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரேஸஸோட மீனிங்கை யாருமே டீப்பாக அனலைஸ் பண்ணவும் இல்லை. இது ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு யாருமே யோசிச்சு பார்க்கவும் இல்லை. அதனால தான் இது எல்லாமே எப்படி சொல்கிறாங்கன்னா, சிகை கொற்றன் போய் அங்கே எழுதிட்டாருன்னு எல்லாருமே சொல்கிறோம். இதை உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியுற மாதிரி சொல்கிறேன். 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்குள்ளே வராங்க. இந்தியாவுக்குள்ளே வரும்போது தமிழ்நாட்டுக்கு கடல் வழியாக வராங்க. கடல் வழியாக வரும்போது அவங்க கட்டுமரத்தை பார்க்குறாங்க. கட்டுமரத்தை பார்த்துட்டு என்னடா இது இப்பேற்பட்ட அதிசயமாக இருக்குது, இவ்வளவு தான் இருக்குது, இதில் எப்படி இவ்வளவு செயல்பாடுகள் நடக்குது, ஒருத்தரால் எப்படி இதை இயக்க முடியுது, அதுலேயும் கடலில் சர்வசாதாரணமாக போயிட்டு வர முடியுது வச்சுன்னு அவங்க அதை பார்த்து பிரம்மாண்டமாகி ஆச்சரியப்பட்டிருக்காங்க. என்னடா இதுன்னு யோசிச்சிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடல் வழியாக இறங்கினவங்க இந்த கட்டுமரம்ன்ற பேரை அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி, அதாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா கேட்டமரன்னு மாற்றினாங்க. கேட்டமரன்னு மாற்றினது அவங்களுக்கு, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு அது என்ன பொருள் தரும் நல்லா புரியும். ஆனால் தமிழர்களான நமக்கு கேட்டமரன்னு சொன்னால் சுத்தமாக தெரியாது. ஏன்னா நமக்கு கட்டுமரம் என்ற பேரை கேட்டு மட்டும்தான் நமக்கு பழக்கம். அதனாலேயே இந்த மாதிரியான சொற்கள் என்ன ஆகும்னா, நம்மளுடைய தமிழ் சொற்கள் வேறு மாதிரி தெரிஞ்சு உலகம் முழுக்க இப்போ ஏகப்பட்ட இடத்துலையுமே அது திரிபடைஞ்சு தமிழ் மொழி தான் தமிழ் சொல் தான் தெரியாத அளவுக்கு இந்த நிலையில நிற்கிறோம். அதாவது இந்த எகிப்துல இந்த பேர் கிடைச்சாவது மிக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆச்சரியம் நினைக்கிறேன். ஏன்னா கொர்ரன்னு கிடைச்சிருக்கு. இதுவே அங்கே ஒரு 2 எழுத்து இல்லாமல் போயிருந்தா அது தமிழே இல்லைன்னு கூட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆட்களும் இங்கே இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தாரு கெவின். என்ன சொல்லியிருந்தாருன்னா, சமஸ்கிருத எழுத்து கிடைச்சதை பற்றி இங்கே நிறைய பேர் பேசலைன்னு அவர் சொன்னது கரெக்ட் தான். நிறைய பேர் பேசவே இல்லை. ஆனால் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், தமிழ் எழுத்து மட்டும் கிடைக்கல, சமஸ்கிருதமும் இங்கே கிடைச்சிருக்கு, பிராகிருதமும் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே அவர் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலாக ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே மிகைப்படுத்தல் அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச மிகைப்படுத்தல் அதிகமாக இருந்து பேசின ஆட்கள் சிலர் மட்டும்தான். ஆனால் உண்மையாகவே தமிழ் வரலாறையும் தமிழர்களுடைய தொன்மையும் தெரிஞ்சவங்க யாருமே இதை மிகைப்படுத்தி பேசவே இல்லை. பிளைனி தி எல்டர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார், ரோமன் ஹிஸ்டோரியன். அவர் நம்மளை பற்றி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ரோமர்கள் பற்றி எழுதும்போது, அவங்களுடைய வரலாறை எழுதும்போது தமிழ் மக்கள் பற்றி, தமிழ் கிங்ஸ் பற்றி அதில் நிறைய குறிப்புகள்லாம் இருக்குது. கெவின் ப்ரோ பிரமிடை இவரே சொன்னார், இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு, கிமு, அதாவது 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான், அப்போ தான் கட்டப்பட்டதுன்ற ஒரு ஐடியாவில் தான் எல்லாருமே இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவரும் இருக்காரு. ஏன்னா அப்போவே எகிப்தியர்கள் நாகரிகம் அடைஞ்சிட்டாங்க. எகிப்தியர்கள் தான் இதை கட்டினாங்கன்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்க எல்லாருக்குமே இருக்குது. வரலாறு, அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருந்தோம்னா, இல்லை ஸ்கூலில் கூட கிடையாது, நம்ம எப்போ எகிப்தை பற்றி பேசினாலும் சரி, பிரமிடை பற்றி பேசினாலுமே சரி, தேடி பார்த்தாலுமே அதை யார் கூட அசோசியேட் பண்ணுவாங்கன்னா 3 பேர் கூட அசோசியேட் பண்ணுவாங்க. அதாவது முக்கியமான பிரமிட்ஸை
குஃபு, காஃப்ரே, மென்குரே இந்த 3 பேர் தான் அதை கட்டினாங்க அப்படின்னு அசோசியேட் பண்ணுவாங்க. பட் இவர் சொன்ன பிளைனி த எல்டர் இருக்கார் இல்லையா, இந்த பிளைனி த எல்டரு அவருடைய கெவின் ப்ரோ சொன்ன அதே புக்லையே என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரமிடை யார் உண்மையாகவே கட்டி எழுப்புனதுன்ற விஷயம் காணாமலே போயிடுச்சு. அது யார், என்ன, எப்படி கட்டினாங்கன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு அது மாயமாயிடுச்சுன்னு அவரே சொல்கிறாரு. அதில் இன்னொரு விஷயம் சொன்னார் என்னென்னா, இவர் சொன்ன விஷயத்துல தான் இந்த ரேம்ப் தர்மதுரையெல்லாம் சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ரேம்ப் கட்டி அதுக்கு மேலே லைம்ஸ்டோனை கயிறை வச்சு இழுத்துட்டு போனாங்க அடிமைகள், அதுவும் இல்லைன்னா யானைகளை வச்சு இழுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு தியரியே பிளைனி த எல்டர் இந்த மாதிரி அவருக்கு என்ன தோணுச்சோ அந்த டெஃபினிஷன் கொடுக்கும்போது தான் இந்த தியரியை உருவாச்சு. பட் அவரே சொல்கிறாரு, பிளைனி த எல்டரே சொல்கிறாரு, இந்த பிரமிடை கட்டி எழுப்பினது யாருன்னு தெரியலை, காத்தோடு காத்தா அந்த தகவல் மறைஞ்சு போயிடுச்சு, எப்படி கட்டினாங்கன்னு தெரியலை. அதையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹெரோடோட்டஸ், அதாவது ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஹெரோடோட்டஸோடைய தகவல்களை எடுத்து பார்த்துட்டு அதுலேயும் எனக்கு 100% இவங்க தான் கட்டினாங்கன்ற தகவலே கிடைக்கல, அதனால் அவருக்கும் அது தெரியலை, எனக்கும் அது தெரியலைன்னு இவர் இப்படியாக இந்த பிரமிட் எப்போ கட்டப்பட்டதுன்னே தெரியலன்னு முடிக்கிறாரு. இப்போ நான் பிளைனி த எல்டர்னு வச்சுக்கோங்க, நான் ஹெரோடோட்டஸ் புக்கை ரெஃபர் பண்ணுறேன்னா, ஹெரோடோட்டஸ் அதில் என்ன பண்ணியிருப்பாருன்னா சியோப்ஸ் இதை கட்டினாங்கன்னு எழுதியிருப்பாரு. இந்த சியோப்ஸ் யாருன்னு யாருக்குமே தெரியாது. சியோப்ஸ்ன்றது கூஃபோவை தான் குறிக்கும்னு யார் தெரியுமா மென்ஷன் பண்ணது? 1900களில் இங்கே ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ணும்போது எவன் அங்கே போனானோ அவன் மென்ஷன் பண்ணி விட்டான், சியோப்ஸ்னால் அது கூஃபு தான், கூஃபோடைய பிரமிட் தான் இது, கூஃபு தான் இதை கட்டினான்னு. எந்த வித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இந்த பிரமிடுகளை கூஃபு, காஃப்ரே, மென்குரே தான் கட்டினாங்கன்னு அவங்க தலையில் கட்டிட்டாங்க. பட் ஹெரோடோட்டஸ் கிளியராக சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, சியோப்ஸ்ன்றவங்க தான் கட்டினாங்க, 100,000 பேரை இந்த சியோப்ஸ் வேலை வாங்கி இந்த பிரமிடை கட்டினாங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த ரெக்கார்டை படித்த பிளைனி த எல்டர் தன்னுடைய நேச்சர் புக்கில் கிளியராக சொல்கிறாரு, ஹெரோடோட்டஸ் கொடுத்த தகவலும் 100% உறுதியான தகவல் இல்லை, அதனால் எனக்கும் அதில் உடன்பாடு இல்லைன்னு இவர் இந்த பிரமிட் கட்டினது யாருன்னே தெரியலை, அவங்களுடைய வரலாறு காத்தோடு காத்தா கலந்து போயிடுச்சுன்னு அவரே சொல்கிறாரு. கெவின் ப்ரோ சொன்ன அதே புத்தகத்திலேயே இருக்குது. இன்னொரு தகவலையும் சொல்கிறேன், அது என்னென்னா, பிரமிடுக்குள்ளே சார்கோஃபேகஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த சார்கோஃபேகஸை பார்த்தீங்கன்னா மனித உடல் அளவுக்கு உருவாக்கப்பட்டது கிடையாது. அதனுடைய அளவு நம்மளுடைய அளவை விட 4-5 அடி ரொம்ப நீளமாகவும் அகலமாகவும் இருந்திருக்கு. அதுக்குள்ள நம்ம படுத்தோம்னா எப்படி தெரியும்னா, நம்ம கூடவே, அதாவது என் சைஸில் ஒரு 3 பேர் படுக்கலாம். 3 பேர் படுத்தாலும் கரெக்டாக அதனுடைய அகலத்தை கவர் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அதை ஒரே ஒருத்தனுக்காக அவனை புதைக்கிறதுக்காக, அதாவது கல்லறையாக அவனை அதில் வச்சு தங்கம் எல்லாத்தையும் போட்டு அவனுடைய ஆட்சியுடைய சிறப்பையும் அதில் எழுதி பப்பாயஸ் சூளையும் அதில் போட்டு எல்லா விசேஷமான சடங்குகளையும் செஞ்சு அதை மூடி அப்படியே பிரமிடை மூடிட்டு வெளியே வந்துடுவாங்களாம். எப்படின்னா, இவன் உயிரோடு இருக்கும்போதே இவனோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், இவனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் செய்வாங்க. அப்படி இவனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி செய்யாமல், அதாவது குஃபு, காஃப்ரே, மென்குரே இவங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி செய்யாமல் இவங்களுக்கும் அந்த சார்கோஃபேகஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு சவப்பெட்டியை எவனா உருவாக்குவானா. அப்படி உருவாக்கியிருந்தா எகிப்திய அரசர்கள் சும்மா விட்டுருப்பாங்களா? அப்பயே அவனை பலி கொடுத்து அடுத்து யார் நல்லா கரெக்டாக நம்மளுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி சார்கோஃபேகஸ் பண்ணுவாங்களோ அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செய்ய சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி எதுவுமே அங்கே நடக்கலை. ஏன்னா இந்த சார்கோஃபேகஸோடைய பர்பஸ் இப்போ நாம் சவப்பெட்டிகள் செய்கிறோம் இல்லையா, அந்த பர்பஸே கிடையாது. இது முழுக்க முழுக்க மிக கனமான கற்களால் உருவாக்கப்பட்டு, அதாவது அருமையாக செதுக்கப்பட்டு இழைக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் அட்வான்ஸ்டு மெஷினிங்கை அதில் பண்ணி அதை செஞ்சுருக்காங்க. இப்பேற்பட்ட அம்சம் கொண்ட ஒரு சார்கோஃபேகஸை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செத்து போன ஒருத்தனுடைய பாடி அதில் போட்டு தங்கத்தையும் பப்பாயஸையும் போட்டு இவங்க அதை பூட்டிட்டு சாவியை தூக்கி போட்டுருவாங்களாம். இது ஒரு கதைன்னு இதை விளக்கம்னு வேற சொல்லி வச்சிருக்கானுங்க. இதையும் நம்புறதுக்கு கோடான கோடி பேர் இருக்காங்க. கொஞ்சம் போது நம்மளுடைய அறிவை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும், எதுக்கு பல லட்சம் டன் எடை கொண்ட கிரானைட் கற்களை அவனுங்க செதுக்கி, அதாவது லைம் ஸ்டோன்ஸை செதுக்கி இழைச்சி ஓட்டை போட்டு
அந்த அளவுக்கு ஜியோமெட்ரிக்கல் பர்ஃபெக்ஷனுடைய ஒரு கட்டுமானத்தை அவன் கட்டணும். அந்த சார்கோஃபகஸ்க்கும் மனித உடலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அம்சம் கொண்ட இடத்துல ஒருத்தனுடைய உடலை தூக்கி போய் வச்சுட்டு அதை நாம கூட்டிட்டு வந்துட்டோம், திருடர்கள் வந்து அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னு ஏகப்பட்ட கதைகள், ஏகப்பட்ட கற்பனைகள் இந்த பிரமிடை சுற்றி இன்னி வரைக்குமே இருந்துட்டு வருது. ஆனால் இந்த பிரமிடுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண பல பேரும் சொன்ன உண்மையான கருத்தை நீ எவனுமே பேசுறது கிடையாது. அங்கே போய் உள்ளே போயிட்டு வெளியே வந்த எல்லாருமே சொல்கிற கருத்து என்னன்னா, அது பிணம் புதைக்கிற இடம் மாதிரியே இல்லை, அதனுடைய வைபே வேற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த பல பேர் போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, அங்கே இதுவரைக்கும் எந்த ஒரு பிணமும் தோண்டி எடுக்கப்படவில்லை, எந்த ஒரு பிணமும் சார்கோஃபகஸ் வந்து எடுக்கப்படலை. இந்த 3 பிரமிடையும் 3 பேருக்கு அசோசியேட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுடைய உடல் கிடைக்கவே இல்லை இந்த 3 பிரமிட்லையுமே. இப்படி இருக்கும்போது இந்த பிரமிடை கூஃபு தான் கட்டினா, அதுவும் கிமு 4000 வருஷத்துல இவங்க கட்டினாங்கன்னு சொல்றது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கெவின் ப்ரோ சொல்றாரு இல்லையா, இந்த மொழியை வந்து தமிழர்கள் வந்து எகிப்தியர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அது ரொம்ப மிகைப்படுத்தலாக இருக்குன்னு அவர் சொல்றாரு. பட் அதை விட மிகைப்படுத்தல் தான் இந்த பிரமிடை இந்த கூஃபு கட்டினான்னு சொல்றது. ஏன்னா பிரமிடை யார் கட்டினான்னே வரலாற்று தரவுகள் எங்கேயுமே கிடைக்கல, எங்கேயுமே இல்லை, யார்கிட்டையுமே கிடையாது. கடைசியாக அதாவது ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பிரமிடை இவங்க தான் கட்டினாங்கன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் சோர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெரோடாட்டஸ் மட்டும்தான். அதுலேயுமே அவர் ஜியாப்ஸ்னு ஒருத்தவங்களுடைய பேர் சொல்லிட்டு போயிடாரு தவிர அவங்க யாருன்னு இவர் குறிப்பிடவே இல்லை. அப்படின்னா இவர் சொன்னதும் ஒரு விதத்தில் கதைன்னு தான் ஆகுது. ஆனால் இன்னொரு விஷயத்தை அவர் சொன்னார். யார் ஹெரோடாட்டஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ப்ரோ சொன்னார் இல்லையா, தமிழர்கள் இங்கே போய் எகிப்தியர்களுக்கே கற்றுக் கொடுத்தாங்கன்னு நாம் சொல்லிட முடியாது, அது வந்து ரொம்ப மிகைப்படுத்துன்னு. இந்த ஹெரோடாட்டஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன்னு ஒரு பேரை குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய வரலாற்று நூலில் பாண்டியன்னு ஒரு பேரை குறிப்பிட்டிருக்காரு. பாண்டியன் என்ற பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பாண்டியன் என்ற பேர் தமிழர்களுடைய பூவேந்தர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த பேர். இந்த பாண்டியன் எவ்வளவு முக்கியமானவன்னு ஹெரோடாட்டஸ் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய புத்தகத்தில். அதாவது இந்த பாண்டியனை அவங்க கிரேக்க நாகரிகத்தில் எப்படி அசோசியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிகராக இந்த பாண்டியனை இவங்க அசோசியேட் பண்ணுறாங்க. இதை கேட்ட நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பாண்டியன் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பாண்டியன் கிடையாது, தமிழ்நாட்டில் சொல்லப்படுற மூவேந்தர்களுடைய பாண்டியன் கிடையாது, அந்த பாண்டியன் வேறையாம். எப்படி பாண்டியன்னு தெளிவாங்க பேரே இருக்கு, அதை ஹெரோடாட்டஸ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது பாண்டியன் என்ற பெயர் வந்து இங்கே இருக்க பாண்டியர்களுடைய பெயர் கிடையாது, இது வேற ஒருத்தருடைய மித்தலாஜிக்கல் ஃபிகர்னு சொல்றானுங்க. சரி, அப்படியே மித்தலாஜியா இருந்தாலுமே பாண்டியன் என்ற பெயர் கிரேக்க மித்தலாஜிக்குள்ள எப்படி போச்சு? ஹெரோடாட்டஸுடைய புத்தகத்தை பார்த்த பிளைனி தி எல்டர் இவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. ஆனா இவருக்கு முன்னாடி இருந்த, அதாவது பிளைனி தி எல்டருக்கு முன்னாடி ஹெரோடாட்டஸுக்கு பின்னாடி வாழ்ந்த ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் என்ன பண்ணாருன்னா, அவரு இந்த பிரமிடை முதல் முறையா பார்த்து திகைச்சு போயிட்டாரு. இதை எப்படி கட்டிருப்பாங்கன்னு தெரியுமான்னு அவருக்கு தோணுனதை அவர் எழுத ஆரம்பிச்சாரு. அப்படி எழுதும் போது உண்டானதுதான் இந்த ரேம்ப் தியரி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரேம்ப் ஒன்று உருவாக்கி ரேம்ப் மூலமாக லைம்ஸ்டோன்ஸை இவங்க அதில் வச்சு அப்படியே ஏற்றி கொண்டு போய் கட்டினாங்கன்னு சொன்ன முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டயடோரஸ். டயடோரஸ்க்கு பின்னாடி வந்த பிளைனி தி எல்டர் என்ன பண்ணாருன்னா, அதை பார்த்து இவருக்கும் அந்த ஐடியா ஓரளவுக்கு ஒத்து போகுமோ அப்படின்னு இவர் நினச்சிருக்காரு. நினச்சவர் என்ன பண்ணாருன்னா, அப்படி தான் இருக்கும்னு. அதுக்கப்புறம் பிரமிடை பற்றி அவர் எதுவுமே பேசவே இல்லை. அதுவும் இல்லாமல் பிரமிடை அவர் கட் அண்ட் ரைட்டாக என்ன பண்ணாருன்னா, இது தேவையில்லாத வெட்டி ஆடம்பரம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பிரமிடை பற்றியே எனக்கு தெரிஞ்சுக்க எதுவுமே இல்லைன்னு அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டாரு. கடைசியாக அவர் ஸ்பிங்ஸை பார்த்து மட்டும்தான் அவர் என்ன பண்ணாருன்னா ஆச்சரியப்பட்டார். இது மிகப்பெரிய கலையின் உருவமாக இருக்குன்னு ஸ்பிங்ஸை மட்டும் பார்த்து இவர் பிரமிச்சு போனார். அதுக்கப்புறம் இவர் பிரமிடை பற்றியும் ஸ்பிங்ஸை பற்றியும் எதுவுமே பேசலை. இவ்வளவுதான் பிளைனி தி எல்டர் பேசினார். பிளைனி தி எல்டருக்கு முன்னாடி டயடோரஸ் இப்படி சொன்னார். டயடோரஸ்க்கு முன்னாடி ஹெரோடாட்டஸ் தான் பிரமிடை பற்றி இப்படி உருவாச்சு, இதை இப்படி பண்ணாங்க, மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. பட் இந்த ரேம்ப் தியரி இருக்கு இல்லையா, இந்த ரேம்ப் தியரி வந்து டயடோரஸ் அண்ட் பிளைனி தி எல்டர் கிட்ட இருந்து தான் இப்போ நவீனமாக இருக்கக்கூடிய நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. ஆனால் இதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. இதை ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணும், தோல்வி தான் விட்டாங்களே தவிர இதை யாராலையுமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியலை. ஏன்னா பல டன் எடை கொண்ட ஒரு லைம்ஸ்டோனை கரெக்டாக வெட்டி செதுக்கி எடுத்துகிட்டு போய் ரேம்ப் மூலமாக எடுத்துகிட்டு போய் உச்சியில் நிறுத்ததெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாதுன்னு நவீன அறிவியலாளர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு.
தெரிஞ்சு இதை பற்றி எதுவுமே வாயை திறக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே கிமு 4000 வருடங்களுக்கு முன்பு பூவுதான் கட்டினான்னு அந்த நரேட்டிவ்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. கெவின் ப்ரோவும் இதை தான் நம்பிட்டு இருக்காரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த பிரமிட் சம்மந்தமாகவோ எகிப்து சம்மந்தமாகவோ அதிகமாக எனக்கு தெரிஞ்சு தேடி படிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லாததால தான் அவரும் இதை நம்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு மன்னனுடைய உடலும் கிடைக்கவே இல்லை, மன்னன் புதைக்கக்கூடிய அம்சமும் அங்கே இல்லவே இல்லை. இங்கே வேலி ஆஃப் த கிங்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கிமு 1500 தான் இவர் கனெக்ட் பண்ணுறாரே தவிர அதுக்கு முன்னாடியே அந்த வேலி ஆஃப் த கிங்ஸ் இருந்திருக்குமா அப்படின்னு இவர் யோசிக்கல. அதனால தான் இவர் என்ன சொல்றாரு, இந்த தமிழ் பற்றி பேசுகிறவங்க அதுலேயும் மிகைப்படுத்தி அதிகமாக பேசுகிறாங்க, தமிழர்கள் தான் இவங்களுக்கு நாகரிகத்தையே கற்றுக் கொடுத்தாங்கன்னு பேசுகிறாங்கன்னு இவர் சொல்றாரு. நான் இந்த ஒர்க்கை நான் வந்து எழுதினப்போ கேலபோத்ராஸ் வாஸ் கிங் தேர். இந்த கேலபோத்ராஸ்னா யாருன்னா கேரளபுத்ராஸ் விச் இஸ் சேர மன்னர்கள். சேர மன்னர்கள் வந்து கேரளபுத்ரா அப்படின்ற பெயரில் அசோகா அவருடைய கல்வெட்டுலையும் இந்த பெயர் போடப்பட்டிருக்கும். இது அவங்களுடைய மொழி, அவங்க மொழியில் சொல்கிறாங்க. கேலபோத்ராஸ் அப்படின்ற பெயரில் இவங்க யாரை சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி கொண்டிருந்த நம்மளுடைய தமிழ் கிங்ஸை பற்றி இவர் சொல்கிறாரு. பிளைனி எழுதின டெக்ஸ்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. கேரளபுத்ராஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கேரளபுத்ராஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த டெஃபினிஷன் தான் அங்கே நடந்திருக்கு. இதை இந்த சிகை கொர்ரன்னு வேற யாரோ அவங்களுடைய பாஷையில் எழுதியிருக்காங்க. அதுதான் அங்கே நடந்திருக்கு. சிகை கொற்றனே அங்கே போய் அந்த வார்த்தையை எழுதவே இல்லை. அதுதான் மேட்டர். இங்கே இதுதான் நிறைய பேருக்கு புரியலை. சிகை கொற்றன் அங்கே போய் எழுதியிருந்தா அதை தெளிவாக அந்த காலத்து தமிழில், அதாவது தமிழ் மொழி, தமிழ் பிராமி இது கூட சொல்ல தேவையே இல்லை. இதுவும் நாம வச்ச பேர் தான், தமிழ்னே சொல்லுவோம். தமிழ், சமஸ்கிருதம், பிராகிருதம் கூட தேவையில்லை. தமிழ், சமஸ்கிருதம் இந்த 2 தான் சொல்லணுமே தவிர பிராகிருதத்தை கூட நாம் விட்டுருணும். ஏன்னா தமிழ், சமஸ்கிருதம் இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மொழியாக இருந்திருக்கு. அதனால நாம தமிழ்னே சொல்லி பழகணும். அதனால தமிழ் என்ற மொழி தெரிஞ்சவங்க அந்த இடத்துல சிகை கொற்றன் தான் எழுதியிருப்பாங்க. பட் அந்த மொழியை பற்றி தெரியாதவங்க அவங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி அந்த புரிதலோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிகை கொர்ரன் எழுதியிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், பாண்டியோன் வாஸ் ரூலிங் தேர் எங்க ஃபார் ஃப்ரம் தி மார்க்கெட் இன் அ டிஸ்டன்ட் டவுன் அப் கண்ட்ரி கால்ட் மதுரா அப்படின்ற அந்த நகரத்தில் பாண்டியோன் அப்படின்ற ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இன் அ டிஸ்டன்ட் அப் கண்ட்ரி, நாட்டுக்கு உள்ள அந்த உள்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் யாரு? பாண்டிய மன்னர். கெவின் ப்ரோ நமக்கான கிளியரான விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, பாண்டியன் என்ற ஒரு பேரை பிளைனி தி எல்டர் கிபி 70ஆம் நூற்றாண்டிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி அந்த வார்த்தை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கிளியராக தெரியும் உங்களுக்கு. பாண்டியன் அந்த பிளைனி தி எல்டருக்கு முன்னாடியே வாழ்ந்த ஹெரோடாட்டஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அவர் கிமு 436ஆம் ஆண்டு அவர் வாழ்ந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிரேக்க நாகரிகத்தின் தொடக்கமாக, அதாவது ஒரு நாகரிகம் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு காட்ஃபாதர் இருக்கணும் இல்லையா, அப்படி ஒரு காட்ஃபாதராக, அதாவது கிரேக்கம்னு இப்போ நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஏத்தினியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, அத்தினியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இது அப்படி தான். அந்த அத்தினியன் சிவிலைசேஷனுடைய காட்ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் 1. எப்படி? பாண்டியன் 1 இல்லைன்னா பாண்டியன் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிபி 70ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பாண்டியனுடைய பெயர் நமக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கிமு 436ஆம் ஆண்டிலேயே ஹெரோடோட்டஸ் கிரேக்கர்களுடைய வரலாறு சம்பந்தமாக அவர் எழுதும்போது தெளிவாக மென்ஷன் பண்ணுறாரு, இந்த அத்தீனியன் கலாச்சாரத்துடைய காட்ஃபாதராக விளங்கியது பாண்டியன் 1. இந்த பாண்டியன் 1 என்ன நினச்சிட்டாங்கன்னா, மெத்தலாஜிக்கல் பீயிங்னு நினச்சிட்டாங்க. அதாவது கற்பனை கதையில் உருவான ஒருவன் நினச்சிட்டாங்க. உண்மையிலேயே இந்த பாண்டியன் மெத்தலாஜிக்கல் பீயிங் கிடையாது. நம்ம ப்ரோ சொன்னார் இல்லையா, பாண்டியன் என்ற அரசனை நம்ம பிளைனி தி எல்டர் எப்படி மென்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி தான் ஹெரோடாட்டஸும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஹெரோடாட்டஸுடைய அந்த பாண்டியன் என்ற வார்த்தையை தான் பிளைனி தி எல்டரும் கரெக்டாக அதே மாதிரி ஒரு எழுத்து கூட மாறாமல் இவர் எழுதியிருக்காரு. அப்படின்னா நம்ம தமிழர்களுடைய வரலாறு இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியே கிமுல இவர் சொன்ன இந்த ட்ரேடிங்காக நமக்கு கிபி 70ஆம் ஆண்டுகளிலேயே நம்மளுடைய பெயர் உலகம் முழுக்க இருக்குன்னு நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி இல்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு கலாச்சாரம், ஒரு நாகரிகம் உருவாக்கத்தின் ஆரம்பத்துக்கே தமிழர்களுடைய பெயர் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக பாண்டியனுடைய பெயர் இருந்திருக்கு. அந்த பாண்டியனை மெத்தலாஜின்னு யார் வேணால் அதை புறந்தலாம். இந்த பாண்டியன் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கோம் பாருங்க. அப்படின்னா நம்மளுடைய தமிழ் சமூகம் கொண்டாடக்கூடிய
நம்ம ப்ரோ சொன்ன விஷயத்தையும் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம மிகைப்படுத்தி கூட சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் உலகம் முழுக்க இருக்கு. இந்த ஹெரோடோட்டஸ் வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இதை சொல்றாரு. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு பாண்டியன் அப்படின்ற பெயர் கிடைக்குது. இதுல கிரேக்க வரலாறுல பாண்டியன்ற பெயர் கிடைக்குது. அப்படின்னா நம்மலாம் எப்பேற்பட்ட ஒரு கல்ச்சர்ல பிறந்திருக்கோன்னு நாம பெருமைப்படணும். ஆனால் நாம் என்ன பண்றோம்னா அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம ப்ரோ சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தான் தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அந்த ஒரு காரணத்தால தான் நம்மளுடைய வரலாறை எப்படி சுருக்கிக்கிறோம்னா கிமு 2000 ஆண்டுகளுக்குள்ளேயே நாம் சுருக்கி வச்சிருக்கோம். அதுதான் நம்ம பண்ண மிகப்பெரிய தவறு. அதுக்கு மேல நாம தாண்டதே கிடையாது. இரும்பு காலம், அதாவது தமிழர்கள் இரும்ப முதல் நாகரிகமா பயன்படுத்தினாங்கன்னு வரலாறே சொன்னாலுமே இங்க அதை ஏத்துக்கக்கூடிய ஆட்கள் தமிழர்கள்லயே நிறைய பேர் கிடையவே கிடையாது. தமிழர்களே ஏத்துக்கிறது கிடையாது. ஏதாவது எதை தெரியுமா ஏத்துப்பாங்க? வெள்ளைக்காரன் இந்த பிரமிடை இவங்க சிசல் வச்சு செதுக்கி, அதாவது காப்பர் உடிகளாலும் சுத்திகளாலும் செதுக்கி இந்த பிரமிடை உருவாக்குனாங்கன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு படிச்சுட்டு அப்படியே எக்ஸாம்ல போய் எழுதக்கூடிய அளவுக்கான ஆட்கள் நம்ம ஏரியால இருக்காங்க. ஆனா நம்மளுடைய மன்னர்கள், அதாவது நம்மளுடைய மூவேந்தர்கள் பயங்கரமான சாதனையை பண்ணியிருக்காங்க. கடல் கடந்து இவங்க வச்சிருந்த தொழில்நுட்பத்தை வச்சு உலகத்தையும் ஆட்டி படைச்சாங்க. எல்லா நாகரிகத்தோடவும் உறவு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அது வந்து இங்க இருக்கவங்களுக்கு ஏத்துக்க முடியாம அதெல்லாம் போய் அதெல்லாம் கற்பனைன்னு சொல்ற அளவுக்கான மூளைகட்ட முன்னங்களாம் நாம இருக்கோம். ப்ரோ சொன்னார் இல்லையா, மிகைப்படுத்தி நாம சொல்லக்கூடிய தேவையே இல்லைன்னு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மிகைப்படுத்தலையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமா கூட மிகைப்படுத்தலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய வரலாறு உலகம் முழுக்க இருக்கு. உலகம் முழுக்க அந்தந்த இடத்துல போய் ஆராய்ச்சி பண்றவங்களே அதை வெளிப்படையா சொன்னாலும் இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு தமிழருடைய பெருமையை பேசினா பிடிக்க மாட்டுது. அதுலயும் தமிழர்கள்னு வந்துட்டாலே மறைக்கிற வேலை அதிகமாக நடக்கும். எப்படி சமஸ்கிருதத்தை பார்த்து தமிழர்கள் வைரஸை பார்த்தா மாதிரி அலறாங்களோ அதே மாதிரி தமிழர்களுக்கு தமிழை பார்த்தா தமிழ் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே முதன்மையா இருந்தது, அது கூட எதுவுமே இல்லைன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த விஷயத்துல ப்ரோ சொன்னது சரிதான். ஏன்னா தமிழ் கூடவே பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் பயணிச்சிருக்கு. இப்போ அப்போ இல்லை, அது பல வருஷங்களா பயணிச்சிருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே நிறைய விஷயத்த தார வாத்துட்டோம். நான் மறுபடியும் சொல்றேன், இப்போ தமிழையும் திராவிடம்னு நாம தார வாத்து கொடுக்க தான் போறோம். இதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்தை தார வாத்து கொடுத்துட்டோம். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ப்ரோ நான் கூட நீ சொன்னது கதை தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ சொல்ல சொல்ல சங்க இலக்கியங்களையும் இந்த சமஸ்கிருத நூல்களையும் நான் படிக்கும்போது தான் தெளிவாக தெரியுது, தமிழுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு வேற எந்த உலக மொழிகளுக்கும் இல்லைன்றது கிளியரா தெரிய வருதுன்னு அப்படின்னு அவர் காமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் டீப்பா படிக்க ஆரம்பிச்சோம்னா, அதாவது நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, ஏற்கனவே ஏகப்பட்ட மொழி ஆராய்ச்சியாளர்கள் மொழி வல்லுநர்கள் இருக்காங்க. அவங்க தெளிவா சொல்லுவாங்க. அதாவது சமஸ்கிருதத்துக்கு எழுத்தை கொடுத்து சமஸ்கிருதத்திலிருந்து எழுத்தை வாங்கி, சரியா, சமஸ்கிருதத்தினுடைய எழுத்து இல்லாம தமிழ் இயங்கும், அது வேற விஷயம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா சமஸ்கிருதத்துக்கு இங்க இலக்கணம் படைச்சதே தமிழன் தான் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மொழி வல்லுநர்கள் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள கூட விட்டுருவோம். ஆங்கிலேயன் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஆங்கிலேயனே அதை தெளிவா சொல்லியிருக்கான். ஓகே, இதெல்லாம் எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு எதையுமே தேடி படிக்காம தமிழ் மட்டும்தான் சொல்றது. எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை விட தமிழ் 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 தேசியம்னு பேசுற உங்க எல்லாரையும் விடையும் நான் தமிழ் சம்பந்தமா எங்கெங்க எந்தெந்த பொந்துலெல்லாம் எந்தெந்த மாதிரியான எழுத்துக்கள் கிடைக்கும்னு தேடக்கூடிய ஆள். என்னை பார்த்து சங்கின்னு சொன்னால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் எனக்கு எது தேவைன்றதுல நான் கரெக்டாக இருப்பேன், எதை நான் கண்டுபிடிக்கணுன்றதில் கிளியராக இருப்பேன். அந்த மாதிரி தான் இது போன்ற விஷயங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். தமிழ் தேசியம், தமிழர்கள் தான், சமஸ்கிருதம் கிடையாது, சமஸ்கிருதம் செத்து போச்சு, தமிழ் தான் உன்னை உயர்த்தும்னு பேசுகிற எத்தனை பேர் இப்போ நான் சொன்னேன் இந்த ஹெரோடோட்டஸ் கிரேக்க சிவிலைசேஷனுக்கும் ஹெரோடோட்டஸ் என்ற ஒருத்தர் பாண்டியன் என்பவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு எழுதியிருக்காரு. கிரேக்க சிவிலைசேஷனுடைய ஆரம்பத்துக்கே பாண்டியன் என்ற ஒருத்தன் தான் விதை போட்டிருக்காருன்ற விஷயம் தெரியும். தமிழ் தேசியம் பேசுறது தப்பே கிடையாது. ஆனால் நம்மளுடைய வரலாறு எந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்குன்னு தெரியாமல் பேசுறது தான் ரொம்ப பெரிய தவறு. அதுலேயும்
நம்ம வரலாறை மிகைப்படுத்தி பேசுகிறோன்ற பேரில் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறோன்னு நிறைய பேர் நம்மளால் குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த நவீன யுகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இவங்களுக்கு டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணோம். டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணோன்னா எதையுமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு குருட்டுத்தனமான மக்களாக தான் நம்ம இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு அதிர்ச்சி, இந்த பாண்டியன் கிரேக்க சிவிலைசேஷனுடைய ஆரம்பத்தை உருவாக்கலை. இந்த பாண்டியனுக்கு முன்னாடி 4 பேர் இருந்தாங்க. இந்த பாண்டியனுக்கு முன்னாடி இருந்த 4 பேரில் முதன்மையான ஒருத்தர் தான் இந்த கிரேக்க சிவிலைசேஷனை ஆரம்பித்தது. இந்த அத்தீனியன் சிவிலைசேஷனுக்கு முன்னாடி இருந்த பேர் என்னன்னா மினோவன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த மினோவன் வார்த்தையை ஒரே வார்த்தையில் அடக்கலாம். அது எதுன்னா மீனவன். இந்த மீனவன் இந்த ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. மீனவனை தாண்டி இந்த வார்த்தையை வேற எந்த ஒரு வார்த்தையோட போர்த்தி பார்க்கவே முடியாது. எப்படி ப்ரோ கேரள புத்ராஸ்ன்ற வார்த்தையை இந்த இங்கிலீஷ் வார்த்தையிலேருந்து கரெக்டாக பிடிச்சாரோ அதே தான் இந்த மினோவன் சிவிலைசேஷன்லையும் இருக்குது. மினோவன் சிவிலைசேஷன்னா மீனவ சிவிலைசேஷன். இதுதான் மேட்டர். தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீனவ சிவிலைசேஷன் தான் இந்த கிரேக்க நாகரிகம் தோன்றுவதற்கு முன்னாடி அத்தீனியன் நாகரிகமாக மாறுவதற்கு முன்னாடி இருந்த ஒரு சிவிலைசேஷன். அதுதான் மீனவ சிவிலைசேஷன், மினோவன் சிவிலைசேஷன். ஸோ ஏன் நான் இதை சொன்னேன்னா, இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு வேறுபாடு இருக்கு. பிளைனி தி எல்டர் எழுதின அந்த வார்த்தையில அவருக்கு புரியுற மாதிரி எழுதினார் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த மக்கள் அவங்களுக்கு புரியுற மாதிரி அந்தந்த சிவிலைசேஷனுக்கு பெயர் வச்சிருக்காங்க. மீனவன் சிவிலைசேஷனை தான் மினோவன் இவங்க மாற்றி வச்சிருக்காங்க. இந்த நாகரிகத்திலிருந்து வந்தவர் தான் 5வது அரசரான பாண்டியன் I. இதுக்கப்புறம் அத்தீனியன் சிவிலைசேஷன் மாறுது கிரேக்க சிவிலைசேஷனா அலெக்சாண்டர் டாலமிக்கு அடுத்து முடியுது கிரேக்க சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் ரோமன் சிவிலைசேஷன் வருது. இந்த ரோமர்களும் என்ன பண்ணாங்கன்னா கிரேக்கர்கள் கிட்ட இருந்து தான் கடவுளர்களை வாங்கினாங்க. இப்போ நீங்க தெரிஞ்சீங்கன்னா என்ன இருக்கும்னா, சவுத் இந்தியாவில் இருக்க பாண்டியர்களுக்கும் இந்த பாண்டியனுக்கும் தொடர்பே இல்லைன்ற ஒரு செய்தி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்க இருக்க நம்ம யாருக்கு தெரியும் அதை பத்தி? நம்மள எத்தனை பேருக்கு இதை பத்தி தெரியும்? துணியுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரிசா பாலு ஐயா இதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய வீடியோல நான் பார்த்துருக்கேன். அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி பேசினவர். அவருக்கு அடுத்து இந்த விஷயத்தை பற்றி பேசினது யாருமே கிடையாது. மாசோ விக்டர் பேசியிருக்காரான்னு தெரியல. பட் ஆனால் அவர் நிறைய சொற்களை, நம்ம தமிழ் சொற்கள் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு, எங்கெங்க எப்படி மாறி இருக்குன்ற விஷயத்த தெளிவாக புட்டு வச்சவரில் அவரு சிறப்பானவர். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை நீங்களே போய் பார்த்துக்கோங்க. பட் அவரும் சமஸ்கிருதத்துக்கு எதிரானவரான்றது எனக்கு தெரியல. அவர் ஃபாலோ பண்ணிலாம் வருஷக்கணக்காகிடுச்சு. மீனவன் சிவிலைசேஷன் தான் மினோவன் சிவிலைசேஷனாக மாறி இருக்கு. கேரள புத்ராஸை தான் இவர் பிளைனி தி எல்டர் அவருக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் பாண்டியன் I. இந்த பாண்டியன், நம்மளுடைய பாண்டியன் தான் அங்கே பாண்டியன் I இருந்திருக்கான். மீனவ சிவிலைசேஷன் போன பாண்டியன் தான் அங்கே பாண்டியன் I இருந்திருக்கான். இந்த உலக வரலாறை பார்த்தீங்கன்னா யாருக்குமே தென்னகத்தில் இருந்த நம்மளுடைய வரலாறு அதிகபட்சமாக தெரியவே தெரியாது. இந்த தற்கொலை கமெண்ட் பண்ண கிரஹாம் ஹான்காக் என்ன பண்ணாருன்னா இங்கே வந்திருக்காரு. நான் இதை பற்றி பூம்புகார் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவர் தான் இங்கே முதல் முறையாக பூம்புகாரில் கடலில் இறங்கி இது மாதிரி எச்சங்கள் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ணதோடு நிறுத்தாமல் கடல்கோள் நிகழ்ந்தப்ப, அதாவது கடல்கோளுக்கு அப்புறம் இந்த கடல் நீர் மட்டம் எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு கம்ப்யூட்டரைஸ் டேட்டாவையும் அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி மூலமாக வெளியிட்டார். இந்த விஷயம்லாம் இந்த காமெண்ட் பண்ண தற்கொலைக்கு தெரியுமா? சத்தியமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு நம்ம சென்னையில் இருக்க வரலாறே இந்த தற்கொலைக்கெல்லாம் தெரியாது. பட் வாய்க்கிழியே இதுங்கெல்லாம் உட்காந்து காமெண்ட் பண்ணுறது நினைச்சாதான் அவ்வளவு வெறியாக இருக்குது, காண்டாகுது மக்களே. உண்மையாகவே காண்ட் தான் ஆகுது. எதுவுமே தெரியாமல் இதுங்கெல்லாம் பேசிட்டு இவ்வளோ விஷயத்த கலெக்ட் பண்ணி பேசுகிற சிலரை பார்த்து இது சூடோ சயின்ஸு, ஒன்றுமே தெரியாது பேசிகிட்டு இருக்காங்கன்னு வேற கதை சொல்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு வெறியேற்றக்கூடிய விஷயமா இருக்குன்னு பாருங்களேன். இப்போ கெவின் ப்ரோவே தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்திட்டாரு. நம்மளுடைய வரலாறு கொஞ்ச நெஞ்ச வரலாறு கிடையாது, அப்போல்லாம் கிடையாது, கிமு 2000 நிற்கிறது கிடையாது, அதையும் தாண்டி போகக்கூடியதுன்னு கெவின் ப்ரோவுடைய வீடியோ மூலமாகவே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேன். வரலாற்றில் ரொம்ப முன்னோக்கி போயிட்டோம். இப்போ நாம் கொஞ்சம் சிகை கொற்றன் கிட்ட வருவோம். சிகை கொற்றனுடைய பொருளை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வரக்கண்ட, இந்த வரக்கண்ட அந்த சொல்லுடைய பொருள் பார்த்தீங்கன்னா வர காண்போர். வரதை நாம் பார்க்குறோம், வர காண்போர். இதை குறுந்தொகையில் 344வது பாடலில் வர காண்போர் சம்பந்தம் ஒரு சொல் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம்.
பொறுப்பினி போகி பிரிந்துரை காதலர் வர காண்போரே. எப்படியா, எல்லாத்தையும் விட்டுட்டு காதலன் எங்கே போயிட்டு திரும்பி வரான். அவன் வரும்போது காதலி அவனை பார்க்குறானாம். அதைத்தான் வர காண்போரே அப்படின்னு அந்த பாட்டில் எழுதியிருக்காங்க. அந்த பாட்டோட ஃபுல் மீனிங்லாம் நான் சொல்லலை. காதலன் வர அந்த செக்மெண்ட்டை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஃபுல் மீனிங் வேறு வரும். ஆனால் வர காண்போரேன்ற அந்த வார்த்தைக்கான சொல், இந்த காதலன் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி வரான். வரும்போது இந்த காதலி பார்க்குறான். அதைத்தான் வர காண்போரேன்னு. அப்படின்னா சிகைக்கொற்றன் வர கண்டனா, சிகைக்கொற்றன் அந்த வார்த்தையை அங்கே எழுதலை. ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, அதுதான் சிகைக்கொற்றன் அந்த வார்த்தையை எழுதவே இல்லை. சிகைக்கொற்றன் வந்ததை வேற யாரோ பார்த்துருக்காங்க. அதனால தான் சிகைக்கொற்றன் வர கண்ட அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு மீனிங் சொன்னேன் இல்லையா, அவன் வந்தான், வந்துட்டான், வந்ததால் பார்த்துட்டான். இது எல்லாமே யாரோ ஒரு நபர் சிகைக்கொற்றன் வந்ததை பற்றி இவங்க அப்படி அதில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 வரிகளுமே தெளிவாக ஒரு விஷயத்த நமக்கு உறுதிப்படுத்துது. அது என்னன்னா, சிகைக்கொற்றன் அந்த எழுத்தை எழுதவே இல்லைன்றதை உறுதிப்படுத்துது இந்த விளக்கங்கள். அதையும் மீறி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிகைக்கொற்றனே அந்த எழுத்தை அப்படி எழுதிருக்கலாம். ஏன்னா அவன் அந்த இடத்துல என்ன பார்த்தான்றதை மென்ஷன் பண்ண இப்படி 3ஆம் நபர்களை வச்சும் எழுதியிருக்க வாய்ப்புகள் உண்டு. பட் 100% நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மீனிங் தான் பொருந்தி போகணும். உங்கள் எல்லாருக்குமே தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் அதுதான் தோணுது. அதனால தான் செகண்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 100% அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாமே அசம்ஷன் படி தான் நாம் பேசிட்டு வரோம். அந்த மாதிரி ஓரளவுக்கு இதுதான் உண்மைன்னு அசியூம் பண்ண முடியும்னா இந்த விஷயத்தை தான் அசியூம் பண்ண முடியும். அதனால தான் இந்த வர காண்போரேன்ற வார்த்தைக்கான பொருளை இப்போ சொன்னேன். கெவின் ப்ரோ சொன்ன மாதிரி தக்காளி பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவிலேருந்து தான் வந்திருக்கு. சவுத் அமெரிக்காவில் அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் மலைத்தொடர்லேருந்து வந்திருக்கு. அந்த ஆண்டஸ் மலைத்தொடரில் ஆஸ்டெக் அண்ட் மாயன்ஸ் இந்த 2 இனம் தான் இந்த தக்காளியை டொமஸ்டிகேட் பண்ணாங்க. ஆஸ்டெக் மொழியின்படி இந்த தக்காளியுடைய பேர் என்ன தெரியுமா? டொமேத்தல். இந்த டொமேத்தல் என்ற வார்த்தை ஆஸ்டெக்குடைய நவுதல் மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. என்ன மொழி? நவுதல் மொழி. இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தை எந்த அளவுக்கு தூய்மையான தமிழ் வார்த்தையாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நவுதல் மொழி. சரியா? இதை நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ அந்த மாதிரி இல்லவே இல்லை, நீ போய் சொல்கிறியான்னு தயவுசெய்து கேட்காதீங்க. கெவின் ப்ரோ கரெக்டாக சொன்னார் இல்லையா, சேரள புத்திரர்கள் அந்த வார்த்தை எப்படி பிளைனி தி எல்டர் அவருக்கு புரிஞ்ச மாதிரி மென்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி தான் இந்த நவுதல் என்ற மொழியின் வார்த்தையும் இப்போது இங்கிலீஷ் லெட்டர்ஸில் அப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி மாயன் லெட்டர்ஸ் அதில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் அது இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். சரி, அதையும் விட்டுடுவோம். நம்ம ஆஸ்டெக் மக்களுடைய கடவுளின் பெயர் பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கத்தை நான் யாருக்காக சொல்கிறேன், இந்த காமெண்ட் பண்ண கோமாளி இருக்கான் இல்லையா, அந்த கோமாளிக்காக தான் சொல்கிறேன், அந்த தற்கூரிக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த இவ்வளவு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு விஷயம் இந்த தற்கூரிக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடையாது. இப்போது ஆஸ்டெக்குடைய கடவுள் பார்த்தீங்கன்னா வீரகோச்சா. இந்த பேர்லேயே உங்களுக்கே தெரியும், இது எந்த ஒரு மொழி பேர்லையும் இல்லவே இல்லை, தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த பேர் இருக்குது, வீரகோச்சா. இந்த வீரகோச்சா அங்கே போய் ஆஸ்டெக்களுக்கு கடவுளாக இருந்திருக்காரு. அதுலேயும் இந்த வீரகோச்சாவை பற்றி அவங்க குறிப்பிடும்போது என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இவர் கடல்ல இருந்து வந்தவர். ஏரி எந்த இதுலேருந்து சொல்லுவாங்கன்னா டிட்டிகாக்கா ஏரியிலேருந்து வந்தான்னு சொல்லுவாங்க. அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா பெருவெள்ளத்துக்கு அப்புறம் அங்கே இருந்து வராரு. எங்கேருந்து வராரு? அந்த ஏரியிலேருந்து வராரு. இதை இப்படியே நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டாக பார்க்க ஆரம்பித்தோம்னா எப்படின்னா, பெருவெள்ளம் முடிஞ்சு ஆழிப்பேரலையர் வந்து கடல் வழியாக வந்து அந்த ஏரியிலேருந்து இவர் இங்கே நாகரிகத்தை பார்க்குறாரு. இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. இதை தான் அவங்களுடைய கதை சொல்லுது. அதே தான் மாயன் கதையும் சொல்லுது. அதே தான் இன்காஸ் கதையும் சொல்லுது. இந்த 3 இனமுமே வழிபட்டது வீரகோச்சா, கோச்செங்கோன், அதுக்கப்புறம் இன்ன வேற கடவுளர்கள். இந்த கடவுளர்கள் எல்லாம் இவங்க எப்படி வழிபட்டிருக்காங்கன்னா, இப்போ நம்மளுடைய பேகனிச கடவுளர்கள் இருக்காங்க இல்லையா, எப்படி சந்திரன், சூரியன், காலபைரவர், முருகர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பிரித்து வச்சுருக்கணும் இல்லையா, அதே மாதிரி இந்த அம்சத்தை அங்கே போயும் அவங்க அதை பின்பற்றியிருக்காங்க. அதனால தான் சூரியன், சந்திரன், சூரிய கோயில், நிலவுக்கான கோவில், அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு, மழைக்கு இந்திரன், வருணன்னு இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம் அதே தான் அங்கே பண்ணியிருக்காங்க. இந்த ரெசபிளன்ஸ் கூட தெரியலன்னா நீங்களாம் எதுக்குடா 6 அறிவோட பிறந்திருக்கீங்கன்னு எனக்கு கேட்க தோணுது.
பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஏன் இதில் சொல்லலைன்னா, இது எகிப்து சம்மந்தமாக பேசுகிறதால ப்ரோ கரெக்டாக அந்த பாண்டியன் டாபிக் எடுத்ததால நான் உங்களுக்கு கரெக்டாக இதில் லேட்ச் பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு சொன்னேன். அதனால் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா ஏன்ஷியன்ட் அப்பாகலிப்ஸ் இங்கிலீஷில் பார்க்க முடிஞ்சால் இங்கிலீஷ் தெரிஞ்சால் அதில் பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. இல்லையா நான் அதையே தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு குமரிக்கண்ட வீடியோவையும் பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் படம் வரும், அதையும் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் தற்கூரியா இல்லை நான் தற்கூரியான்னு காமெண்ட் பண்ணுங்க. மக்களே, இந்த காமெண்ட் பண்ண தற்கூரிக்காக ஒரு விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். அது என்னென்னா, அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, கிரஹாம் ஹான்காக்குடைய வீடியோஸ்கெல்லாம் பார்த்துட்டு அவருடைய பேச்சையெல்லாம் கேட்டு இந்த தமிழ் மேங்கை மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான், இவனுக்கு சூடோ சயின்ஸை தவிர எதுவும் தெரியல, இவன் பேசுகிறதெல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்குது, அதை பார்த்து மக்கள் தவறான பாதைக்கு போயிடுவாங்கன்னு ரொம்ப மூக்கு சிந்தி ஐயா போட்டிருந்தாரு. அந்த ஐயாக்காக ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, அவரோடையும் சேர்த்து உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. 100%. மாயன்ஸுடைய மொழிகள் பார்த்தீங்கன்னா 30 மொழிகள் இருக்குது, அதாவது 30 பிரிவு இருக்குது. அந்த 30ல் ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா தமிழ் பெயரோடு கொண்டு, அந்த 30ல் ஏகப்பட்டது தமிழ் பெயர் கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதை ஏற்றுக்க மாட்டீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே ஒரு மொழியுடைய பெயர் மட்டும் சொல்கிறேன். அந்த மொழியோட பெயர் எது தெரியுமா? சோழன். சோழன்னு அவங்களுடைய 30 மொழிகளில் ஒரு மொழி இருந்திருக்கு. அதை நீங்கள் தேடி பார்த்தாலே இருக்கும். அந்த 30 மொழியில் சோழன் என்பது ஒரு மொழி. இந்த சோழன் யார்? இந்த சோழனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சரியா, உங்களுக்கு தெரியும் இல்லையா சோழன் யார்? இந்த சோழன் பெயருக்கான சொந்தம் கொண்டாடக்கூடிய நபர்கள் யார்? எந்த இனத்திலிருந்து இந்த பெயர் போச்சு? ஏன் அது அங்கே போச்சு? அங்கே இருக்க சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு இனத்துக்கு எப்படி சோழன் என்ற ஒரு பெயர் கொண்ட மொழியே உருவாச்சு? தயவு செய்து இதை யாராவது சொல்லுங்கள். அப்புறம் அந்த காமன் போட்ட தற்குறி கிட்ட சொல்லிக்கிறேன். தற்குறி, அதாவது அசிங்கமாக பேசி நிறைய பேர் வீடியோ போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மட்டும் நான் போடக்கூடிய ஆளாக இருந்ததுன்னா உன்னை கழுவி ஊற்றிருப்பேன். பட் ஆனால் அந்த மாதிரி நமக்கு வராதுன்றதால டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அடுத்த தடவை காமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி பேசுகிறான், அவன் ஏன் இதையெல்லாம் பேசுகிறான், அவன் இதை பேசுகிறதுக்கு என்ன காரணம், அவனுடைய ஐடியாலஜி என்ன, நோக்கம் என்ன, இதை பேசுகிறதுக்கு அவன் எதையெல்லாம் படிச்சிருப்பான், எதையெல்லாம் பார்த்துருப்பான்னு தயவு செய்து மூளை இருந்தால் யோசி. மூளை இல்லாததால் தான் இந்த மாதிரி நீ காமெண்ட் போட்டிருக்க. ஆனால் அடுத்த தடவை இது மாதிரி நீ யார்கிட்டையாவது பேசுகிறதுக்கு முன்னாடியோ இல்லை யார் வீடியோவை பார்த்து காமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கோ. இப்போது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கிரியேஷன் மெத்தட் இந்த ஆள் உருவாக்கி வச்சுருக்கான். விச் இஸ் நம்மளுடைய இந்த உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தாய் யாருன்னா தமிழ் மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே உள்ளவங்க நம்புகிறாங்க. இங்கே உள்ள ஒரு ஸ்மால் கல்ட் இவங்க இதை நம்புகிறாங்க. இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? எதுவுமே இல்லை. ஃபைனலாக ப்ரோ சொன்ன மாதிரி டிசிபி பாண்டியனை தயவுசெய்து அவரை விட்டுருங்க. ப்ரோக்கே தெரியும், கெவின் ப்ரோக்கு நல்லாவே தெரியும், நான் டிசிபி பாண்டியன் மாதிரிலாம் பேச மாட்டேன். பேசுகிற விஷயத்தில் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஆதாரம் இருக்கும். எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிற கதை நமக்கு கிடையாது. அதே மாதிரி இவர் சொன்னார் இல்லையா, இந்த மொழிகளுக்கெல்லாம் தாயா தமிழ் மொழி தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, அதற்கான ஆதாரம் கிடையாதுன்னு. இங்கே நிறைய பேருக்கு அதை பற்றின புரிதல் எப்படி இருக்குன்னா, இப்போ நாம் பேசுகிற மொழி மாதிரியே, இப்போ நாம் எழுதுகிற எழுத்து மாதிரியே அப்பவும் இருந்ததுன்னு நம்புறது தான் இப்போ நிறைய பேருக்கும் இது சம்மந்தமான சந்தேகங்கள் எழ காரணமே. இது சம்மந்தமாக ஒத்துக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு 100% தோண காரணமே இதுதான். ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்க ஹைரோகிளிப்ஸை விட்டுருவோம். ஹைரோகிளிப்ஸ்க்கு முன்னாடி இருக்க எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி எழுத்துக்களை பாருங்கள். நம்மளுடைய மொழி எப்படி இருந்ததுன்றத உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிலிருந்து தான் அது எப்படியா இருக்குது ஃபில்டர் ஆகி இப்போது நாம் பார்க்குற, நாம் எழுதுகிற மொழியாக, நாம் பயன்படுத்துகிற மொழியாக வந்திருக்கு. ராஜராஜன் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எழுத்து முறை இழுக்காது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாகரிகம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக பழங்கால மொழியோடு ஒத்து போகிற மாதிரி அவங்களுடைய வரி வடிவம் இருக்குது. அதுதான் சீனாவுடைய வரி வடிவம். அவங்க எழுதுறது எல்லாமே பிக்டோகிராஃப் மாதிரியே இருக்கும். அதனால தான் இன்னுமே சீன மொழிக்கு அவ்வளோ ஒரு தனித்துவம், நம்மளுடைய மொழிக்கும் அவ்வளோ ஒரு தனித்துவம். நாம் என்ன பண்ணிட்டோம்னா நம்மளுடைய அந்த வேரை இழந்துட்டோம். எப்படி நாம் ஆரம்பத்தில் எழுதுவோன்றதை மறந்து அது அப்படியே காலம் கடந்து இந்த நிலைக்கு வந்திருக்கு. இப்போ இந்த நிலையில் இருக்க எழுத்தை கூட சரியாக தப்பில்லாமல் எழுதுகிற சமுதாயம் இந்த தமிழ்நாட்டில் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் நம்ம மொழி தான் தாயின்னு சொல்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது, அதுதான் உண்மை. அது எப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில்
ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோட்டோ, நம்ம சிகை கொற்றன் அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஃபோட்டோ, அது மூலமாகவே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே எல்லா மொழிகளுக்கும் தாயாக இருந்தது தமிழ் மொழி, அதுக்கடுத்து பிறந்தது சமஸ்கிருத மொழி. தமிழ் மொழி தான் தாயின்றதுக்கான ஆதாரத்தை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாகவே காட்டி முடிச்சிடுறேன். நீங்களே தேடி பார்த்துக்கோங்க. Until we meet again.